இது உங்களுக்கு நன்மையிலே சென்று முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாலின ஈர்ப்பாளர்கள், அதாவது ஓரணச் சேர்க்கை மற்றும் அதனை சார்ந்த பிரிவின் ஆதரவாளர்கள் நடத்திய பேரணியின் போது அவர்களுக்கு எதிரே நின்று பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த பாவம் தேசத்தில் மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும், இன்றே மனம் திரும்புங்கள் என்று துணிச்சலாக தைரியமாக தேவனுடைய வார்த்தைகளை இடி முழக்கமாக உரத்த சத்தமாய் எச்சரிப்பின் வார்த்தைகளோடு கூறும் கிறிஸ்தவர்களின் காணொளி ஒன்று நம் அனைவரையும் புல்லரிக்க வைக்கிறது. உலகெங்கிலும் ஜூன் மாதத்தை LGBTQ மாதம், அதாவது தன் பாலின ஈர்ப்பாளர்கள் மற்றும் அதனை சார்ந்த பிரிவினரின் மாதமாக கொண்டாடுவார்கள். அதே போன்று கடந்த மாதம் இலங்கை தேசத்திலும் இந்த பிரிவின் ஆதரவாளர்கள் பேரணி ஒன்றை நடத்தினார்கள். அவர்கள் பேரணி நடத்தி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த கிறிஸ்தவ மக்கள் கைகளில் மனம் திரும்புங்கள் என்ற பதாகைகளை ஏந்தி கொண்டும், இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், இந்த பாவம் மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார், என்றே மனம் திரும்புங்கள் என்று இடி முழக்கமாக கூறுகின்றனர். மேலும் நீங்கள் செய்யும் இந்த பாவம் இலங்கை தேசத்தின் மீது கர்த்தருடைய கோபத்தை வரப்பண்ணும் என்றும் உங்களால் இந்த தேசத்திற்கு சாபம் வரும் என்றும் அந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களை எச்சரிக்கின்றனர். இந்த காட்சிகள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வெளியாகி நம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைக்கிறது. இலங்கை தேசத்துக்கு கர்த்தருடைய கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியம் இது. உங்கள் தேசத்துக்கு சாபம் வரும். இயேசு உங்களை நேசிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்போது உலகெங்கிலும் LGBTQ, அதாவது தன் பாலின ஈர்ப்பு மற்றும் அதை சார்ந்த பாவங்கள் மிக வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக நம் இந்திய தேசத்திலும் வேகமாய் பரவி வருகிறது. இப்படிப்பட்ட வேதத்திற்கு எதிரான அறிவுறுப்புகளை நாம் கண்டிப்பாக எதிர்த்தேயாக வேண்டும். இலங்கை தேசத்தில் கிறிஸ்தவர்கள் செய்துள்ள இந்த பணியை நாம் அனைவரும் பாராட்டுவோம். இந்த பாவத்தில் சிக்கியிருக்கும் மனிதர்கள் மனம் திரும்பும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். இவை அனைத்தும் நாம் ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.